பேசாதீங்க, அண்ணாவை பேசாதீங்க. இந்த கூட்டத்துல எத்தனையோ என் அண்ணன்மார்கள், என் தாத்தாமார்கள், என் பெரியப்பாமார்கள், எத்தனையோ பேர் திமுகவுடைய பொறுப்பாளரா இருப்பீங்க, வார்டு கவுன்சிலரா இருப்பீங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் திமுக காரங்களா இருப்பீங்க. தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய திமுக காரர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தங்கையாக நான் சொல்றேன். அண்ணா சொன்னாரு, திமுக எதனால ஆரம்பிக்கப்பட்டது? பெரியார் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டாரு, அதனால திமுக ஆரம்பிக்கப்பட்டது. அது வேற, நம்ம அது பேசல. இப்போ கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடு என்று 20 ஆண்டுகளாக அண்ணா வந்து பேசிட்டே வந்தார். உண்மையான திமுக காரங்களுக்கு தெரியும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, திராவிட நாடு அடைவோம், திராவிட நாடு அடைவோம் அப்படின்னு சொல்லி பேசியே நம்ம மக்களை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தினார் அப்படின்னா, இப்ப நம்ம ஐயா காமராஜர் அவர்களை பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மக்களுக்காக வேலை செஞ்சாரு. ஐயா பசுமன் முத்துராமலிங்கனார் முழுக்க முழுக்க மக்களுக்காக வேலை செஞ்சாரு. வெற்றி திருமகன் பசுமன் முத்துராமலிங்கனார் எந்த தேர்தலை போட்டிடும், ஒரு தேர்தல் இல்லைங்க, நாடாளுமன்ற தேர்தல ஒரு தொகுதியில போட்டிடுவாரு, அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதியில போட்டிடுவாரு. பேசாமலேயே 2 முறை 2 தொகுதியில வெற்றி பெற்ற ஒரு வெற்றி திருமகன் ஐயா பசுமன் முத்துராமலிங்கனார். பசுமன் முத்துராமலிங்கனார் போய் பேசின உடனே, நான் தேவர் சமூகத்தை சேர்ந்த பெண் நினைச்சாதீங்க, நான் பறையர் சமூகத்தை சேர்ந்த பெண். ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய பேச்சை கேட்டு நான் பறையர் அல்ல, ஆதி தமிழர் அல்ல, தமிழ் தேசியத்தின் மகள் என்று உணர்ந்தேன். எத்தனையோ தலைவர்களை படிச்சிருக்கோம். காமராஜரை படிச்சிருக்கோம், வ.உ. சிதம்பரனாரை படிச்சிருக்கோம், பசுமன் முத்துராமலிங்கனாரை படிச்சிருக்கோம், கக்கனை படிச்சிருக்கோம், பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் அவர்களை படிச்சிருக்கோம். எல்லா தலைவர்களும், பொது உடைமையாளர் ஐயா ஜீவானந்தம் அவர்களை படிச்சிருக்கோம். அத்தனை பேர், அத்தனை தமிழ் தலைவர்கள் தமிழர்களுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க, நேர்மையாக இருந்திருக்காங்க, கொள்கைக்காக நின்றுருக்காங்க. கொள்கைக்காக நின்றுருக்காங்கயா, நான் பொய் சொல்ல, உண்மையிலே சொல்றேன். வ.உ. சிதம்பரனாரு இங்க தூத்துக்குடியில இருந்து இலங்கைக்கு கப்பல் அனுப்பணும்னு சொல்லி ஆங்கிலேயன் பொருளாதாரத்தில் அதிகாரமாக இருக்கிறான், ஆங்கிலேயர்களின் பொருளாதார அதிகாரத்தில் அடி வைக்கணும் என்பதற்காகவே கப்பல் விட்ட மகன், ஒரு கப்பல் இல்ல 2 கப்பல் விட்ட மகன் பெருந்தமிழர் வ.உ. சிதம்பரனார். கடைசியில நம்ம மக்கள் எப்பயும் போல தமிழர்கள் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு எங்கெங்கெல்லாம் பதிவு செய்ததோ அதற்கான காரணத்தை பின்னோக்கி எடுத்துட்டு போனா அங்கே தமிழர்கள் செய்த துரோகமும் கூடயே வரும். அப்படி வீழ்ந்தவர்கள் தான் இது. 2 கப்பலையும் எந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு மக்களுக்கு கப்பல் சேவையை கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அதே ஆங்கிலேயன் கிட்ட 2 கப்பலையும் உடைச்சு கடைசி வரைக்கும் ஓட்டாண்டியாகவே இருந்து இறந்து போனாரியா வ.உ. சிதம்பரனாரு. அவரை ஒரு ஜாதிக்கான தலைவராக மாற்றி இருக்கு இந்த திராவிடம். ஆனா ஸ்டாலின் ஒருத்தர் சந்திக்கிறார், என்ன கவுடாவா என்று சொல்லி ஜாதி பேரை கேட்கக்கூடிய ஸ்டாலின் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தலைவராக மாறியது எப்படி? இந்த திராவிடத்தினாலதான். உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா புரியலையான்னு தெரியல என் அன்பார்ந்த சொந்தங்களே. ஆனால் ஒரு காலத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க. அண்ணா சொல்றாரு, ஒரு எம்பி ஈவிகே சம்பத்னு ஒரு எம்பி 1957 வெற்றி பெற்று டெல்லிக்கு போறாரு. நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போயிட்டு கருணாநிதி, அந்த காலத்துல திமுகவோட முக்கிய தலைவராக இருந்த கருணாநிதி, நெடுஞ்செழியன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு திராவிட நாடு சாத்தியம் இல்ல போலயே, நம்ம மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், அதனால அண்ணாதுரை கூப்பிடுங்க, நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு என்னன்னு பேசணும் அப்படின்னு எல்லாம் பேசுற. சம்பத் பேசுறாரு, நம்ம திராவிட நாடு கோரிக்கையெல்லாம் இப்போதைக்கு சாத்தியப்படாத போல நம்ம திமுக பொதுக்குழுல பேசிடுவோம், திமுக தம்பிமார்கள்ட்ட பேசிடுவோம், உடன்பிறப்புகள்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு. அப்ப அண்ணாதுரை சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சம்பத், நீ இதை டெல்லிக்கு போய் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்துதான் திராவிட நாடு சாத்தியம் இல்லைன்னு சொல்றியா? உங்க ஐயா பெரியார் எப்ப திராவிட நாடுன்னு சொன்னாரோ அப்பவே எனக்கு தெரியும் திராவிட நாடு சாத்தியம் இல்லை என்று எனக்கு தெரியும் என்று சொன்னவர் போலி பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொன்னாரு. தனக்கு சாத்தியம் இல்லை, திராவிட நாடு கொள்கை சாத்தியம் இல்லை என்று தெரிந்தும் அந்த கொள்கையை வச்சு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டாக தமிழர்களை உட்கார வச்சு மிளகா அரைச்சதா போலி பேரறிஞர் அண்ணாதுரை.